திருப்பத்தூர் வர்த்தகர் சங்கம் 51வது பொதுக்குழு கூட்டம். வைகை பெரியாறு பாசன திட்டத்தை திருப்பத்தூர் பெரிய கண்மாய் வரை நீட்டிக்க வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வர்த்தக சங்கத்தின் 51வது பொதுக்குழு கூட்டம் சங்க தலைவர் அந்தோணிராஜ் தலைமையில் தனியார் மகாலில் நடைபெற்றது. சங்க தலைவர் அந்தோணிராஜ் தனது தலைமையுரையில் சங்கத்தின் சாதனைகளை எடுத்துரைத்தார். செயலாளர் அப்துல் காதர் முன்னிலை வகித்தார். கூடுதல் துணைத் தலைவர் VR நாகராஜ், துணைத் தலைவர்கள் உதயகுமார், முகமது மீரா, இணைச் செயலாளர்கள் SAPA சையது இப்ராஹிம், ஹரிஹரன், ஒருங்கிணைப்பாளர் பழனிவேல், செய்தி தொடர்பாளர் ஜகபர் அலி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கூட்டத்தில் பேரூராட்சி துணை சேர்மன் கான் முகமது, என்ஜினியர் சங்க மாநில துணைத் தலைவர் குழந்தை வேலு, செயற்குழு உறுப்பினர்கள் சேக் மகதூன், SNU ராஜா முகமது, ஒருங்கிணைப்பாளர் பழனிவேல் உள்ளிட்ட செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பொருளாளர் AR ராமசாமி 2025 மற்றும் 2026 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை மற்றும் வரவு செலவு கணக்கை வாசித்தார். தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட 9 தீர்மானங்களை செயலாளர் அப்துல் காதர் வாசித்தார். அவை பொதுக்குழுவில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. நிறைவில் பொருளாளர் AR ராமசாமி நன்றியுரை வழங்கினார். முன்னதாக திருப்பத்தூர் வர்த்தகர் சங்கம், காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனை, ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்திய மருத்துவ முகாமில் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தீர்மானம் 1. நமது வர்த்தக சங்கத்தில் 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு கணக்குகள் சரிபார்க்கப்பட்டு பொருளாளர் இங்கே வாசித்தார். வரவு செலவு கணக்குக்கு தங்களுடைய கைதட்டி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2. நமது வர்த்தக சங்கத்தின் சட்ட திட்டங்கள், பைலா மாற்றங்கள், திருத்தங்கள் மேற்கொள்ள உரிய நிர்வாகத்திற்கு இப்பொதுக்குழு அங்கீகாரம் வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். கைதட்டி வரவேற்குமாறு. 3வது தீர்மானம், தமிழக மக்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசிற்கும் அமைச்சர்களுக்கும் இந்த சங்கம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 4, பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த காரைக்குடியில் இருந்து திருப்பத்தூர் வழியாக நத்தம், அதனை தொடர்ந்து 90 கிலோமீட்டர் இரும்பு பாதையை மத்திய அரசு நமக்கு அமைத்து தர வேண்டுமாய் இச்சங்கம் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 5, திருப்பத்தூரை சுற்றியுள்ள மக்கள் வேலை வாய்ப்பு அமையக்கூடிய தொழிற்பேட்டையை மாநில அரசு இந்த பகுதியில் அமைத்து தர வேண்டுமாய் இச்சங்கம் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 6, நகராட்சிக்கான அனைத்து தகுதிகளும் நிறைந்துள்ள திருப்பத்தூர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தர வேண்டுமாய் இச்சங்கம் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 7, மதுரைக்கு திருப்பத்தூரில் இருந்து நேரடியாக 4 அல்லது 5 பஸ்களை இயக்கி அந்த குறையை தமிழக அரசு இந்த பகுதி மக்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமாய் இச்சங்கம் கேட்டுக்கொள்கிறது. கொஞ்சம் பலமா கைதட்டுங்க. தீர்மானம் 8, திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனைத்து துறை மருத்துவர்களையும் மருத்துவ உபகரணங்களையும் வழங்கி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தி தர வேண்டுமாய் இந்த வர்த்தக சங்கம் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 9, முல்லை பெரியாறு ஆற்றில் இருந்து வரக்கூடிய அந்த பாசனம் திருப்பத்தூருக்கு அருகிலே 4 அல்லது 5 கிலோமீட்டருக்கு அருகிலே வந்துவிட்டு நீண்ட காலம் ஆகிவிட்டது. அந்த பாசன வசதியை திருப்பத்தூர் பெரிய கண்மாய் வரை கொண்டு வந்து இந்த பகுதிக்கு நிலத்தடி நீரையும் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் அத்தியாவசிய தேவை உள்ளதாக அந்த
திட்டத்தையும் தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த வர்த்தக சங்கம் இந்த 9 தீர்மானங்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நேரடியாக அரசுக்கும் அனுப்புவது என்று முடிவு செய்யப்படுகிறது. கைதட்டி ஒரு வரவேற்பை தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.